Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான பஞ்சு போல கார்த்திகை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த அப்பம். ரொம்ப சூப்பரான இந்த அப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் இதில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக புசுன்னு அப்பம் செய்ய வருங்க. இப்போது 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் நல்லா நுணுக்கிட்டு அளந்து எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் வெல்லத்துக்கு கரெக்டாக 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். பாகெல்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை. வெல்லத்தை சூடு பண்ணி நல்லா கரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. 1 நிமிஷம் இது மாதிரி கொதித்த பிறகு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். இப்போ இந்த வெல்லம் கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு கட்டாயம் ஆறணும். இது ஆறட்டும். இப்போது நம்ம வெல்லம் எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். மாவு பச்சரிசி இல்லைன்னா பலகார பச்சரிசி. நம்ம இந்த டம்ளரில் தான் 3/4 டம்ளர் வெல்லம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பச்சரிசியை இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய், ஒரு 2 சில்லு தேங்காய் பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை ஒரு 2 தடவை மிக்சியில் நல்லா சுற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக இது மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ இது கூட இந்த சைஸில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரஸ்தாளி வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இதுக்கப்புறமா நம்ம இதை தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு பாதி அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த வெள்ளை தண்ணியை தான் சேர்த்து அரைக்கணும். அரிசி அரைக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்பத்துக்கான மாவு ரொம்ப தண்ணியாயிடும். அதனால் இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து தான் நம்ம கொஞ்சமாக இதை அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். இப்போது மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்ல திக்காக இருக்குது. பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்குன்னு. இப்போது இன்னும் கொஞ்சம் வெள்ளை தண்ணி நமக்கு மிச்சம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லத்தை 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி அது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கரெக்டான பதத்தில் மாவு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதில் எக்ஸஸாக தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இனிப்பு சுவையை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய அப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு இந்த மாவை நீங்கள் ஒவ்வொரு அப்பமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு குழிவான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பம் நமக்கு அழகான ஷேப்பில் கிடைக்கும். எண்ணெய் நல்ல ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றுங்க. ஒரே இடத்துல ஊற்றணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதை. இப்போ பாருங்கள், அது அதுவாகவே மேலே எழும்பி வரும். நம்மளுடைய மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கிறதுனால அப்படியே புசுன்னு நல்லா பூரி மாதிரி உப்பி வந்துருச்சு பாருங்கள். இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா சூப்பரான ஒரு கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய கார்த்திகைக்கான அப்பம் நல்லா நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராகவே வரும். பாருங்கள், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், அதுவே மேல் எழும்பி வந்துடும். இதில் நம்ம சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் கட்டாயம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக வரும். நல்ல டேஸ்டியான நல்ல புசுன்னு பஞ்சு போல் கார்த்திகை அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த தடவை கார்த்திகைக்கு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.